வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 25 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு ஈரம்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஊறுகாயை நம்ம இந்த மண்பானையில் தான் செய்ய போகிறோம். மண்பானையில் ஊறுகாய் போடும்போது ரொம்பவும் சுவையாக ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழ சாரோட இந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சி நம்மளோட ஊறுகாய் நல்லா ஊறி வரும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடணும். இதே மாதிரி காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறைன்னு டெய்லி 2 வாட்டி நல்லா குலுக்கி எடுத்து மூடி வைங்க. இந்த ஊறுகாய் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம தாளிக்கலாம். ஒரு நாளைக்கு பிறகு நம்மளோட ஊறுகாய் இப்படி இருக்கும். கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, உள்ள உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை மறுபடியும் நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறைன்னு நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊறுகாய் போட்டு 3 நாள் முழுசாக முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, 3 நாளுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்குது நம்ம ஊறுகாய். இன்றைக்கி நம்ம ஊறுகாயை தாளிச்சிடலாம். ஊறுகாயில் எப்போவுமே காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பெருங்காயத்தூள், இது நல்லெண்ணெய். எப்போவுமே ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ முதல்ல இந்த காய்ந்த மிளகாய், வெந்தயம் மற்றும் கடுகை எண்ணெயில் லேசாக வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம காய்ஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் எண்ணெயில் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்குறோம். இப்போ இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு உடனே கிளறிடாதீங்க. அடுத்ததான் நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி சூடாக இருக்கும் போதே ஊற்றணும். நீங்கள் அடுப்பில் வச்சு ஊறுகாயை தாளிச்சிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி செய்யும் போது அது சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நல்லா சூடான எண்ணெயை இது மேலே ஊற்றலாம். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனால பெருங்காயத்தூளில் ஊற்றின உடனே அது நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். நம்ம சேர்த்த இந்த பொடி எண்ணெய்லாம் ஒரே சைடில் தங்கிராமல் ஊறுகாயோட எல்லா சைட்லேயும் வரா மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட எலுமிச்சை ஊறுகாய் தயாராகிடுச்சு. அப்படியே கிளறும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. பார்த்திங்களா எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கூட அப்படியே நல்லா மேலே வந்திருக்கு. இந்த ஊறுகாய் ஊற ஊற இன்னும் நல்லா கலர் மாறி வரும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க கேம் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 இமேஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பேர் வரும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி.